நான் பொண்ணு பார்க்கறதுக்கு போனேன், ஒரே ஒரு பொண்ணை தான் பார்த்தேன். அதான் இப்போ ஒய்ஃப். எனக்கு என்ன ஆயிடுச்சு, கூட என் தங்கச்சி மாப்பிள்ளெல்லாம் கூட வந்துட்டான். திடீர்னு பொண்ணுக்கு அப்பா தான் எங்கள் மாமனார். தம்பி, பொண்ணு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வெளியில் நிறைய பேசுகிறாங்க, யார் வீட்லேயோ போய் அறிமுகம் இல்லாத பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுறது? சரின்னு உள்ளே போகிறேன், அந்த பொண்ணு தான் ஒய்ஃபு. கால் மேலே கால் போட்டு சௌகரியமாக உட்காந்து இருக்குது. அது வீடு, அதனால் அது சௌகரியமாக உட்காந்துக்குது. நமக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. கை கட்டி நிற்கிறதா, உட்கார்றதா, மூஞ்செல்லாம் வேர்த்து பிபி ஏறி, அது ஏதாவது கேள்வி கேட்டு தப்பாக பேசி ஃபெயில் ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறது? ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அசிங்கங்க. வெளியில் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார ஊர் ஃபுல்லாக சொல்லுவான், பொண்ணே வேணாம் நிச்சு உங்க அண்ணன். அதுக்காகவாது இந்த பரீட்சையில் எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு முடிவா பிள்ளையார வேண்டிக்கின்னு அது சௌகரியமாக உட்காந்து. அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க? எம்பிஏ. ஜிஎம்மாக இருக்கீங்க? ஆமாம். சரி, சம்பளம் எவ்வளோ? 40,000 டேக் ஹோம், அதாவது வீட்டுக்கு எடுத்துன்னு போகிற பணம் எல்லாம் பிடிச்சி போக. அதாவது அந்த அம்மாவுக்கு எவ்வளோ செலவுக்கு வேணும்னு பார்த்துக்கினாங்க. 40,000. உங்களை பற்றி உங்கள் ஆஃபீஸில் விசாரித்தாங்க, உங்களை பற்றி நல்லா தான் சொல்லியிருக்காங்க. லூஸு, நான் ஏற்கனவே பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஹெச்ஆரில் சொல்லி வச்சுருந்தேன், பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில். எனக்கு பொண்ணு பார்க்குறான், இந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பான்னு லூஸுங்க ஃபோன் பண்ணுவானுங்க, கொஞ்சம் நல்லா சொல்லு, சனிக்கிழமை நான் பார்த்துக்கிறேன் உன் செலவுன்னு. அது உங்கள் ஹெச்ஆரில் உங்களை பற்றி நல்லா சொன்னாங்க. கச்சா ஒன்று கேட்டுதுங்க. அப்புறம் ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கா அப்படின்ச்சு. பக்குன்னாச்சு. எத்தனை சொல்கிறது? ஒரேடியாக ஒன்றும் இல்லைன்னுட்டேன். இப்போ அப்படி தான் மாறி போச்சு சார். தாலி கட்டிட்டு திரும்பி பார்க்குற எங்கள் மாமனார் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாருங்க, அப்பா ஒரு பாரத்தை இறக்கிட்டேன் நான். சுளீர்னு வந்தது கோவம். ஆமாங்க, சுளீர்னு கோவம் வந்தது. அப்போ நீ 25 வருஷமாக பொண்ணு இல்லை பாரம் வச்சுருக்க, ஏதாவது இடிச்ச வாயம் வந்தானா தலையில் வச்சுட்டு போயிடலான்னு நான் மாட்டிக்கினேன். அங்கே கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறேன் பாரு, அதுதான் குடும்பத்துக்கு ஆண்கள் கொடுக்குற முதல் தைரியம் வெற்றிக்கு. அப்புறம் புது வேட்டி புதுசு, மாலை புதுசு, எல்லாம் புதுசு. அப்படி இந்த பலியாடை கூட்டின்னு போவாங்களே, அந்த மாதிரி கூட்டின்னு போய் அந்த மாமனார்கிட்ட காலில் விழுந்து எழுந்தேன். அப்போ ஒன்றும் தெரியாதுங்க, ஃபஸ்ட்டு கல்யாணமாக ஒன்றும் புரியல, மிரள முடிச்சுருந்தது. அப்புறம் காலில் விழுந்து எழுந்தேன். எங்கள் மாமனார், மாப்பிள்ளை நான் என் பொண்ணை குழந்த மாதிரி வளர்த்துருக்கேன்னு மறுபடியும் கோவம் வந்தது. அப்போது என் வீட்டில் நான் மாடு மாதிரி வளர்த்துருக்காங்களா? யோ, அது பொம்பளை குழந்தை, நான் ஆம்பளை குழந்தை. அந்த குழந்தை கண்ணில் தண்ணி வராமல் பார்த்துக்கோங்க. யார்? மாமனார். அப்போ ஒன்றும் புரியல. நீங்கள் கவலைப்படாதீங்க மாமான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த குழந்தை எதுக்கு அழுவணும்னு தெரியல. எதிர் வீட்டுக்காரை நகை வாங்கினா அழுவுது, சீரியல் பார்த்தா அழுவுது. ஆனால் அதை வச்சு ஓட்டினுக்கிறோம், அதை வச்சு ஓட்டி. சார் நிறைய பேர் சாதனைன்றான் சார். ஒவ்வொரு ஆம்பளையும் சாதனை தான். சில பேருக்கு எது சாதனைன்னே தெரியல. சார் இவர் சார் கையாலேயே 20 கிலோமீட்டர் நடக்கிறார், இது சாதனை. டே, கடவுள் தான் கால் கொடுத்துருக்காங்களா, அப்புறம் எதுக்கு வேஸ்ட்டாக கையால் நடக்கிறார்? இவர் சார் நாகப்பாம்பு கூட ஒரே கூண்டில் நல்ல பாம்பு கூட 4 வருஷம் வந்துக்கிறார் சார். நான் சொன்னேன் 10 வருஷம் ஒரே வீட்டில் இருக்கிறேன். என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேன்டா சாதனைன்னு? பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இயற்கையிலே என்ன தெரியுமா? அந்த பெண்களுக்கு சார் 40 ஆம்பளைங்களை ஒரே ரூமில் போடுங்க, 5 வருஷம் ஒத்துமையாக இருப்பான். 40 ஆம்பளை 5 வருஷம் ஒத்துமையாக இருக்கும். இந்த 2 பொம்பளைங்களை வீட்டில் அவ்வளோ பெரிய வீட்டில் வச்சு நம்மளால் தாங்க முடியலங்க. ஆனால் அந்த கல்யாணம் ஆன புதுசில் பார்த்துக்கிறீங்களா, குடும்பத்தையே விருத்தி பண்ணுற மாதிரி ஒரு ஷோ காமிக்குங்க. அத்தை அந்த முதல் 3 நாளுங்க அநியாயமாக இருக்கும் வீட்டில். அதெல்லாம் நினச்சி பார்த்தா நம்ம ஒய்ஃபை அதெல்லாம் பேசிச்சுன்னு நினைப்போம். அத்தை இனிமேல் நான் உங்களை அம்மானு கூப்பிடுவேன். யார்? எங்கள் அம்மாவை. எங்கள் அம்மா, நீ என் பொண்ணு மாதிரிம்மா, நீ அம்மானே கூப்பிடு. மகிழ்ச்சியாக இருந்தது. 2 நாள் தான், அப்புறம் முட்டிக்குச்சிங்க. எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அவர் ஒரு ஞானி லெவலில் ஈசி சேரில் படுத்து சிந்து பார்த்து படிச்சுன்னுக்கிறாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்பா என்னப்பா 2 நாள் சரியாக இருந்தது அப்புறம் முட்ட ஆரம்பிச்சிச்சின்னு. அப்புறம் நான் சொன்னேன், அப்பா நீ அம்மாவை கல்யாணம் பண்ணின்னு வந்தல்ல, அப்போ பாட்டி இருந்திருப்பாங்களே, பாட்டிக்கும் அம்மாக்கும் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்? எங்கள் அப்பா சொன்னார், டாய் இந்த உலகம் தோன்ற நாள்லேருந்து மாமியார் மருமகம் ஒன்றும் ஆகாது, கம்முன்னு ஒரு குழந்தை பிறந்தால் எல்லாம் சரியாயிடும். அப்பா
அப்போ எனக்கு ஒரு குழந்தைன்னு பிறந்துட்டா 2 பேரும் ஒன்றாயிடுவாங்களான்னு. உனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் அவங்க ஒன்றா ஆக மாட்டாங்க. பிறந்த குழந்தை மூஞ்ச பார்த்து நீ மனசை தேர்த்திக்கலாம். அந்த மாதிரி தான் நான் உங்களெல்லாம் பார்த்து மனசை தேர்த்திக்கிட்டேன். உண்மைங்க, உண்மை. ஒரு சார் புரிந்து கொள்வது இல்லை. இன்றைக்கி போய் பாருங்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபம் அதிகமாக வருவது பெண்களுக்கு தான். சார் 6 மாதம் முன்னால் விவாகரத்து கோர்ட்டுக்கு வருது. ஒரு சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகி 3 மாதம்தான் கோர்ட்டில் நிற்கிது. அந்த பையன் ஓரமாக பாவமாக நின்றுக்கிறான் தலை குனிஞ்சி. ஜட்ஜுக்கு மனசு பொறுக்கலை. ஏன்னா அவருக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னா அவரோட பொண்ணு ஞாபகம் வந்துடுச்சு. ஜட்ஜி வாய் திறந்து கேட்குறாரு, அம்மா கல்யாணம் ஆகி சின்ன வயசாக இருக்கம்மா, கல்யாணம் ஆகி 3 மாதம்தான் ஆகுது, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கக்கூடாதான்னு. அந்த பொண்ணு சொல்லுங்க, ஒரு வாட்டி முடிவு போட்டால் நான் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு. அது யார் பேச்சும் கேட்கலாம் தான் இங்கே வந்துருக்குது. சார் ஒவ்வொரு நாளும் ஆண்கள் எவ்வளவு தியாகம். ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் எக்ஸாமுங்க நமக்கு வீட்டில். இந்த எக்ஸாம் எழுதுகிற பசங்களுக்காவது நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அந்த கொஸ்டின் வரல, சிலபஸில் இல்லை. சிலபஸில் இல்லாத கொஸ்டின் வந்தால் நம்பர் எழுதினாலே மார்க்கு தெரியும்ல. ஆனால் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆம்பளைங்களுக்கு வர எக்ஸாம் டெய்லி சிலபஸே கிடையாது. எந்த கேள்வின்னு எப்போ வரும்னு தெரியாது, சாய்ஸ்லேயும் விட முடியாது. ஆமாங்க, காலையில் ஆஃபீஸுக்கு புறப்படும் போது என் ஒய்ஃப் வந்து நிற்கிறா, உங்கள் அம்மா அப்பா இன்னும் எவ்வளோ நாள் நம்ம கூட இருப்பாங்கன்றா. வந்து சொல்கிறேன்னு போக முடியாது, சொல்லிட்டு தான் போகணும். ஆஃபீஸுக்கு டென்ஷனு, அப்படியே நிற்கிறேன். சொல்லுங்கள் இப்போவே. ஆக்சுவலாக அவன் என்ன கேட்க வந்தா, உங்கள் அப்பா அம்மா இன்னும் எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு கேட்க வந்தான். நான் ரொம்ப பிபி ஏறிடுவேன்னு நம்ம வீட்டில்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கினேன். அப்புறம் போயிட்டு வரேன். சாயங்காலம் வரும்போது எங்கள் அம்மா அவங்க நிற்கிறாங்க, உன் கொண்டாட்டி அடக்கி வைட்டான்னு. அதாவது நம்மளால் எது எது முடியாதோ. எங்கள் அப்பாவாலேயே முடியலன்னு தான் அவர் ஓரமாக ஈசி சேரில் படுத்துன்னுக்கிறார். அவர் புள்ள நம்மளால். சார் ஒய்ஃபுங்க சார் அநியாயம் சார், மூஞ்சில் சொல்கிறாங்க சார். நான் இப்போ சொல்கிறேங்க, உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கல எனக்கு சொல்கிறேன். நம்ம என்றைக்காவது ஒய்ஃபுக்கிட்ட சொல்லியிருக்கோமா சார் உன் தங்கச்சியை பிடிக்கலன்னு? ஒரு நியாயம் இருக்க வேணாவா? என்றைக்காவது